ப்ரோ சொல்லுப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்றேன் கேளுப்பா. ஒரு சிறிய விளக்கத்தோட நம்ம இந்த பதிவுக்குள்ள போவோம். இந்த பதிவு வந்து சத்ருவை பற்றி தான். சத்ரு நம்மகிட்ட எப்படி சமாதானமாகறான்ட்டு அந்த வசனத்து மூலிமா இந்த வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சத்ருனா யாருன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கிட்டயோ இல்லை உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் செய்கிற வேலை இடத்துல நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் எதுவுமே பிடிக்காம உங்களுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சத்ரு. நீங்கள் இப்போ ஒரு நல்ல விதமாக பேசுவீங்க, உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க சத்ரு. அது உங்கள் வீட்டில் கூட பார்க்கலாம், உங்கள் வீட்லேயும் பார்க்கலாம், இல்லை வீட்டு பக்கத்தில் பல இடையூறுகள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அவங்க எல்லாமே சத்ரு தான். ஓகேங்களா? இப்போ வேலை நிமித்தமாக நம்ம போய் வேலை செய்யும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடையூறுகளாக இருப்பான், அவனும் சத்ரு தான். ஓகேங்களா? இந்த சத்ருலாம் நம்மக்கிட்ட எப்படி சமாதானம் ஆகுறது நம்ம வசனத்து மூலிமா பார்ப்போமா. கர்த்தர் வசனம் எது சொல்லுதுன்னா, ஒருவன் கர்த்தருடைய வழியில் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு மழை போல இருந்த சத்ருவும் நம்மளுக்கு சமுத்திரம் போல இருந்த சத்ருவும் நம்மக்கிட்ட சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார். சமாதானம் ஆகிட்டு நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளுக்கு ஒரு சகோதரனை போல அவர் மாற்றிடுவார். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம்.